சோசியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் ரசிகர்களின் ரசிகன் மணின்னு அழைக்கப்படுற மணிகண்டன். இவருக்கு டிக்டாக் மூலிமா கனின்றவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இவங்க பேருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்ற விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியலாக டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் மணி தனுஷான்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் மணிக்கு 2வது கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மணி ரீசெண்டா தனுஷான அழைக்கப்படுற தனலட்சுமின்றவங்க கூட சேர்ந்து நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்த மணியோட ஃபேன்ஸ் பலரும் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு மணி பாத்தீங்கன்னா, தனலட்சுமியும் நானும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்கோம், அவங்க என்னோட கோ ஆர்டிஸ்ட் மட்டும் தான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனா மணி மற்றும் தனுஷா பழகிற விதமும் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸையும் பார்த்த பலரும் கண்டிப்பா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் மணி மற்றும் தனுஷா ஒன்னா சேர்ந்து ஷேர் பண்ணி இருக்கிற வீடியோல நிறைய பேர் கனி கூட இருந்த வாழ்க்கையை மறந்துட்டு தனுஷா கூட புது வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போங்க, ஃபர்ஸ்ட் லவ்ல அடிபட்டாலும் செகண்ட் லவ் பொக்கிஷமா இருக்கும், சரியான நபர் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு மணி பாத்தீங்கன்னா லைக் ரிப்ளை பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மணி ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்த வீடியோல ஒரு சிலர் இந்த பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்களோட பாஸ்ட் தெரிஞ்சுட்டு உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், செகண்ட் லைஃப் எப்போதும் பெஸ்டா தான் இருக்கும், ஹாப்பியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மணி பாத்தீங்கன்னா உங்களோட நல்ல ஆசையோட நடக்கட்டும்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அவரோட ஃபேன்ஸ் பலரும் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மணி மற்றும் தனுஷா இதை பற்றி விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.